ஓம் நமச்சிவாய. என் அன்பு செல்வமே, உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் அது நிச்சயம் உன்னை வந்தடையும் என்று இன்று நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். மனசாட்சியுடன் செயல்படும் உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் இந்த சிவன் சாட்சியாக அமைவேன். மற்றவர்களின் விவாதத்தை பற்றியும் மற்றவர்கள் குறை கூறுவதை பற்றியும் நீ கவனத்தில் கொள்ளாதே. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். என் தங்கமே, கஷ்டங்களை நினைத்து கலங்காமல் இரு. பிரச்சனைகளை நினைத்து புலம்பாமல் இரு. பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். கவலைகளை விடுத்து லட்சிய பாதையில் அடுத்த அடியினை எடுத்து வை. உன்னோடு என்றும் துணையாக நான் இருக்கின்றேன். உன்னை பற்றி எதுவும் தெரியாமல், உன் சூழ்நிலையை முழுவதும் அறியாமல் உன்னை ஒருவர் விமர்சிக்கிறார் என்றார் அவரிடம் புன்னகைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்துவிடு. உனதந்த சிறு புன்னகையை அவருக்கு சரியான பதிலடியை கொடுத்துவிடும். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. என் தங்கமே, இறைவனின் மனதில் இடம் பிடிப்பதற்கான யுக்தியை இப்போது நான் உனக்கு சொல்கிறேன். இப்போது நான் கூறப்போகும் இந்த 2 வழிகளை நீ சரியாக கடைப்பிடித்து வந்தாலே போதும். என் மனதில் நீ நீங்காத இடம் பிடித்து விடுவாய். நீ என் மனதில் இடம் பிடிப்பதற்கும் எனக்கு பிடித்தமான பிள்ளையாய் இருப்பதற்கும் நீ எனக்கு பொன்னோ பொருளோ கொடுக்க தேவையில்லை. ஆடம்பர பூஜைகள் அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையை பேசு. கேட்பவர்களுக்கு உன்னால் என்றதை கொடுத்து உதவி செய். இந்த 2ஐயும் நீ செய்தாலே போதும். இந்த சிவன் மனதில் நீங்காத இடம் பிடித்து விடுவாய். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது உன் உண்மையான அன்பினை மட்டும்தான். தர்ம வழியில் நீ செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும். இருப்பினும் பாதையை தொடர்ந்து செல். இறுதியில் தர்மமே வெல்லும். இப்போது நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்கும்போது உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருக்கும்போது எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காது. என்றும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைந்திருக்கும். நீ சொல்வதை எல்லாம் என் காதில் விழுகிறது. கலங்காமல் கவலைப்படாமல் இரு. தகுந்த நேரத்தில் நானே உனக்கு நல்லதை செய்வேன். என் பரிபூரண ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு. என் தங்கமே, வாழ்க்கை வாழ்வதற்கே அன்றி புலம்புவதற்கு அல்ல. இந்த நாள் இந்த நிமிடம் மீண்டும் உனக்கு கிடைக்காது. வாழ்க்கையை அனுபவித்து வாழ். ஏன் இந்த கவலை? எதற்காக இந்த கலக்கம்? உன் கவலை அர்த்தமற்றது, அவசியமில்லாதது. உனது எல்லா தேவைகளும் என் பொறுப்பு. நீ ஆனந்தமாக ஒரு கவலையுமின்றி குழந்தையாய் குதூகலமாக வாழ்ந்து வா. நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கும் வாழ்க்கையானது மகா உன்னதமானது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே. உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை ஒருபோதும் மனிதர்களிடம் சொல்லி புலம்பாதே. இங்கே பலரும் உன் கஷ்டத்தை கண்டு ரசிப்பவரே. புரிந்து நடந்து கொள். இதுவே உனக்கு நல்லது. நானல்லவா உன் துன்பத்தை மாற்றுபவன். எதுவாயினும் என்னிடமே சொல். நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே. ஏதேனும் நடந்துவிட்டால் உடனே குழம்பாதே. உனக்கு கெடுதல் நடக்க நான் விடுவேனா?
நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. மனதை முதலில் சமாதானமாக வை. உன் கையை நான் பற்றி இருக்கிறேன். உன் தலையெழுத்து நன்றாகவே இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் இந்த மனிதர்களை நினைத்து உன் விலைமதிப்பற்ற நேரத்தை எல்லாம் வீணடிக்கப் போகிறாய்? போதும் செல்லமே, இந்த அற்ப மனிதர்களை நினைத்து அழுது புலம்பியது போதும். உன்னை ஒதுக்கியவரை ஒதுக்கிவிட்டு உன்னால் வாழ முடியாதா என்ன? உன்னை வழிநடத்த, உன்னோடு பேச, உன்னை காக்க எங்கும் எப்போதும் நான் உண்டு. நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.